வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருப்பசாமி பாண்டியன் அவர்களே, ஜனநாயக முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற தேர்தலிலே மத்திய மாநில அரசுகளுடைய நல்ல பணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்பதற்காக உங்களை நாடி நாங்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றோம். இந்த பகுதியை எடுத்துக் கொள்வதே ஆனால் இது போன்ற பகுதிகளுக்கெல்லாம் மத்திய அரசினுடைய திட்டங்களும் மாநில அரசுகளுடைய திட்டங்களும் முழுமையாக பல்வேறு நிலைகளிலே வந்த வண்ணம் இருக்கின்றது. இதற்கு காரணம் இரண்டு அரசுகளும் ஒற்ற கருத்துடைய அரசுகளாக நிதிகளை குவிக்கின்றன. அதன் அடிப்படையிலே திட்டங்களை மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலை பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் தொடர வேண்டும். எதற்காக இந்த நிலை தொடர வேண்டும் என்றால், ஒரு சிறு உதாரணம். இங்கே இருக்கின்ற கிராமங்கள் எல்லாம் நகரங்களாக மாற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையிலே மத்திய அரசாங்கம் பாரத் நிர்மான் என்ற திட்டத்தை கொடுத்த. அந்த திட்டத்தின் அடிப்படையிலே 1,74,00,000 ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு பல கோடி பேர், பல கோடி கிராமங்கள் பயனடைந்த நிலையிலே இந்தியாவிலே இருக்கின்றது என்றால், அது போன்ற உன்னத திட்டத்தை அன்னை சோனியா காந்தியினுடைய வழிகாட்டுதல் பேரிலே இன்றைக்கு இந்தியாவிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இது போன்ற நல்ல நிலை இந்த தேர்தலுக்கு பின் தொடர வேண்டும். இது போன்ற பகுதிகள் எல்லாம் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும், சிறக்க வேண்டும், உயர வேண்டும். அத்தகைய நல்லபடியை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் ஒரு உரம் சிறப்பாக செய்து கொண்டிருந்தாலும் கூட அவர்களுக்கு உறுதுணையாக இங்கே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் செயல்பட்டால் நிச்சயமாக மென்மேலும் இது போன்ற பகுதிகள் எல்லாம் வளர்ச்சி அடையும். அத்தகைய நல்ல நிலை வரும் நாட்களிலே ஏற்பட திரு வெல்லபாண்டி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். அன்னை சோனியா காந்தியினுடைய ஆட்சி பெற்ற வேட்பாளர் ஐயா டாக்டர் கலைஞர் அவருடைய அன்பு வேட்பாளர், உங்களுடைய சுகதுக்கங்களிலே பங்கு கொள்ளக்கூடிய வேட்பாளர், உங்களுடைய குறைகளை நிறைவு செய்யக்கூடிய வல்லமை பெற்ற வேட்பாளர், சாமானியர், சாதாரண மனிதர், எளிமையானவர், தூய்மையானவர், சாதாரண பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் நடுத்தர வர்க்கத்தை, உங்களை போன்ற வர்க்கத்தை சேர்ந்தவர். அத்தகைய நல்ல மனிதரை பாராளுமன்ற உறுப்பினராக்கி உங்களில் ஒருவராக நீங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டு மீண்டும் கை சின்னத்திலே வாக்களியுங்கள்.